is Anusha Rajesh. நம்மளோட ஹாப்பினஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம சுற்றி உள்ளவங்க கூட எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது. அதாவது நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் பிளேஸில் எவ்வளோ ஒரு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்கூடையும் மேக் பண்ணுறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறப்போ நம்ம பிரெயின்லேருந்து ஒரு கெமிக்கல் ஆக்சிடாசின்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அது நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். நிறைய ஸ்டடீஸ் சொல்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்ம குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 3 ஹேபிட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அது என்ன ஹேபிட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸு. நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் பிளேஸில் ஒருத்தவங்களோட பேசுகிறப்போ, ஒருத்தவங்கள பார்க்குறப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்கள ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல்குள்ளேயும் போகாமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கூட ரைஸ் ஆகும். நம்ம நிறைய டைம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம், ப்ளேம் பண்ணுவோம், கிரிட்டிசிசம் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலை கொடுக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே. அவங்க ஓப்பனாக எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ அப்போ இதை நீங்கள் குழந்தைங்க கிட்ட கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கலான்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பீப்புளை அப்படியே நீங்கள் அந்த வேலை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்தீங்கனாலே போதும். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் ஸ்மைலை நீங்கள் கொடுத்தாலே அவங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்செப்டன்ஸோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசிசம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல், ஃபியர், டவுட் எல்லாமே கிடைக்கும், அவங்களுக்கு உருவாயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி மிஸ்டேக் பண்ணாலும் ப்ராப்பர் வேலை அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். அவங்க எந்த வேலை இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஹேபிட். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா கிவிங் அட்டென்ஷன். அதாவது நிறைய டைம் உங்ககிட்ட ஒருத்தவங்க பேச வராங்க அப்படின்னா நம்ம மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லைனா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், மொபைல் பார்த்துட்டே இருப்போம். நம்மக்கிட்ட பேச வரவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நம்மளும் அவங்க ஃபேஸ் கூட பார்க்காம குனிஞ்சிக்கிட்டே சரி சரின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், அப்புறம் நான் சொன்ன இது கேட்கலையா, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி பின்னாடி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட பேச வராங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபேஸை பார்த்துட்டு நம்ம மைண்டில் உள்ள திங்கிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக அட்டென்ஷன் கொடுத்து லிசன் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். தேர்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன். இதை நீங்கள் நம்ம குழந்தைங்கள்டேருந்து, வீட்டில் உள்ளவங்கள்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அதை என்ன ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பங்க்சுவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் பூஸ்ட் ஆகும். அவங்க மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்களை சுற்றி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஹேபிட்ஸ், அதாவது அக்செப்டன்ஸ், கிவிங் அட்டென்ஷன் அண்ட் தேர்ட் அப்ரிஷியேஷன், இதை ஃபாலோ பண்ணுறப்போ எல்லார் கூடயும் உங்களால் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.